ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்ட். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து ரூ. 450 மதிப்புள்ள ஃப்ரீ gift உண்டு. இன்றைக்கி நம்ம அழகழகான ஐம்பொன் நகைகள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது ஒரு அழகான வளையல். இந்த 12 வளையல் செட்டில் இது ஒரு டிசைன் வளையல். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது. நல்லா மிஷின் கட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையான டிசைனில் அந்த வளையல் பார்த்தோம். இப்போ அடுத்தது 4 வளையல் செட்டு. இதுவும் பாருங்கள், ப்ரைஸும் இதிலே வந்திருக்கு. இதுவும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே HSL கோல்டு மாதிரியே தான் இருக்கும். வளையல் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. உங்களுடைய வளையல் சைஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழகான டிசைனில் உள்ள வளையல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நம்மளுடைய நெக்ஸ்ட் வளையல். இதுவும் வந்து ஃபுல்லாக மிஷின் கட்டிங் வளையல். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கையில் போட்டிருந்தோம்னாலே மினுமினுன்னு அப்படியே ஜொலிக்கும். அவ்வளோ ஒரு அருமையான டிசைன் இது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வளையலுக்கான ப்ரைஸும் வந்து ஸ்க்ரீன்லேயே வருது. இது பார்க்கையிலே ரொம்ப அழகாக HSL அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். வளையல் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐம்பொன் தோடு பார்க்குறோம். இது வந்து சுற்றிலும் வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அதிகபட்சம் வந்து சுற்றிலும் ஒயிட் கலர் கல் பார்த்துருப்போம். இது வந்து சுற்றிலும் பிங்க்கை கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான கம்மல். அப்படியே கோல்டு ஃபினிஷிங்கில் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். பின்னாடி திருகாணி மோல்டிங் டைப்பு தான் பின்னாடி. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஐம்பொன் கம்மல். இந்த கம்மலோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு தங்கத்தில் வாங்கி ஒரு கம்மல் போட்டோன்னா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் இந்த ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக செஞ்சுருக்காங்க. ரொம்ப அருமையான தோடு. இதில் ஒரு ஜிமிக்கி போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து எபிசோடில் நிறைய ஜிமிக்கி மாடல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஜிமிக்கி பிடிச்சிருக்குதோ அந்த ஜிமிக்கி வந்து இதோடு சேர்த்து வாங்கி செட்டாக போட்டுக்கலாம். இது ஒரு மாடல். இது அழகாக மயில் இறகு மாதிரி இருக்குது. இந்த மேலே இருக்க டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் நிறைய ஐம்பொன் தோடுகள் போட்டிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு தோடுமே ஒவ்வொரு டிசைனில் போட்டிருப்போம். ஒன்றுமே ரொம்ப அழகழகான தோடுகள் தான் எல்லாமே. ஒன்றோட ஒன்று இதுதான் அழகாக இருக்குது, அதுதான் அழகாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லா தோடுமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ஃபினிஷிங்கில் ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மயில் டாலர். இந்த உள்ள நடுவில் இருக்க மயில் மட்டும் கோல்டில் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் கல் வச்சுருக்காங்க. அந்த மயிலுக்கும் கீழே கூட பாருங்கள் அழகான கல்கள், சின்ன சின்ன கல்லாக சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான். இது வந்து HSL அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்குது இந்த டாலர். அருமையான டிசைனில் அருமையான ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே போல் இந்த டாலருக்கு தகுந்த மாதிரி மேலே ஒரு செயின், பட்டு செயின் கொடுத்துருக்கோம். அந்த செயினுமே வந்து நியூ மாடலாக இருக்கும் பாருங்கள். செயின் ரொம்ப அழகாக இருக்கும். மயில் டிசைன் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ரொம்ப அழகாக இருக்குது இந்த மயில் டாலர். இதுக்கு மேலே இருக்கிற செயினும் வந்து நியூ டிசைன் செயின் இது. இது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டாலருக்கும் இந்த பட்டு செயினுக்கும் நம்ம கழுத்தில் போட்டு தான் நல்லா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும்.
இது வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஐம்பொன் தோடு ஜிமிக்கி. இதில் வந்து முத்து தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஒரு லைன் மட்டும் முத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ரெட் கலர் கல்லுக்கும் இந்த முத்துக்கும் பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஜிமிக்கி தோடெல்லாம் வந்து நல்ல திக்னஸ் வந்து பாருங்கள், அப்படியே இந்த கோல்டில் கொடுக்குற அதே திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. வேணுங்கிறவங்க ப்ரைஸோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. அந்த ஜிமிக்கியில் தொங்குற வளையத்தில் கூட டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது நம்மளுடைய ஐம்பொன் வங்கி மோதிரம். இது வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து நம்மக்கிட்ட 4 கலரில் இருக்கும். ஃபுல் ஒயிட்டு, ஃபுல் பிங்க்கு, அப்புறம் வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டு. பிங்க் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்குது பார்த்திங்களா, பிங்க்கு அந்த மாதிரியும் இருக்கும். ஃபுல்லுமே ஒயிட்டாகவும் நடுவில் இருக்க ஒரு கல் மட்டும் பிங்க்கில் இருக்கிறது அந்த மாதிரியும் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து 2 தான் காமிச்சிருக்கேன். இன்னும் 2 டிசைன் வேணும்னா நீங்கள் வந்து பழைய எபிசோடு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மல்டி கலர் கல் நெக்லஸ். கல்லிலே பூ டிசைன் உள்ள நெக்லஸ் இது. இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிறைய பீஸ் நம்மக்கிட்ட போயிடுச்சு. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல் ஒயிட்டு, பிங்க் அண்ட் ஒயிட்டு, இந்த மாதிரி மல்டி கலர் 3 கலரில் இருக்குது. இதுக்கு செட்டாக தோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாக் கிறிஸ்டல் செயின். இது வந்து 2 பக்கமும் கப்ளிங் கொடுத்து அந்த கிறிஸ்டல் கல்லை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடல். இதே வந்து முகப்பு கொடுத்துருக்காங்க. டபுள் லேயரில் முகப்பு கொடுத்து இது ஒரு மாடலாக இருக்குது பாருங்கள். இது நடுவில் வந்து கோல்டில் பட்டையாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசைனே வந்து ரொம்ப பக்காவாக ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன அட்டிகை. இது ஃபுல் ஒயிட்டில் இருக்குது இல்லைங்களா, அதே வந்து பிங்க் அண்ட் ஒயிட்லேயும் இருக்கும், ஃபுல் பிங்க்லேயும் இருக்கும். 3 கலர் இருக்குது. இது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது, சின்னதாக, அதாவது பேபிஸ் போடுற மாதிரியும் இருக்காது, பெரியவங்க போடுறது தான். ஆனால் நச்சுன்னு சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செயினுமே பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாலருக்கு தகுந்த மாதிரியே செயின் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் செயின் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த போல் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல் ஒயிட் கம்மல். இது வந்து சுற்றியெல்லாம் சின்ன சின்ன கல்லாக வச்சுருக்காங்க. ஒயிட் கலர் கம்மல், ஒயிட் கலர் கல், நடுவில் வந்து பெரிய கல் வச்சுருக்காங்க. இது ஒரு வெள்ளி தோடு போட்டிருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒயிட்டில் செஞ்சுருக்காங்க, ஒயிட் மெட்டீரியலில். இந்த டிசைன் அழகாக இருக்குது. பார்க்கவும் பார்வையாக இருக்கும். நம்ம காதில் போட்டுக்கிட்டோன்னா பார்வையாக இருக்குது. பார்க்கும்போது நல்லா வெள்ளி தோடு மாதிரியே இருக்குது. இது நம்மளுடைய மல்டி கலர் கல் தோடு. இதுவும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா திக்னஸ்ஸாக, நல்லா வெயிட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஃபினிஷிங்கு நல்லாயிருக்கும். அதே போல் கம்மலும் வந்து நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அந்த